ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அவர் சேனல் டெக் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீசெண்டாக ரியல்மி வந்து எக்ஸ் சீரீஸில் வந்து எக்ஸ் செவன் மேக்ஸு அதெல்லாம் ஃபோன்லாம் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த வீடியோவில் ரியல்மி எக்ஸ்7ஓட அன்பாக்சிங் ப்ளஸ் ஒரு ஷார்ட்டான ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து முன்னாடியே போஸ்ட் பண்ணியிருக்க வேண்டியது, கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. சரி, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். பாக்ஸை ஓப்பன் பண்ணி உள்ளே ஃபோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி பாக்ஸை பற்றி பார்த்தோன்னா, இப்போ பாக்ஸ் வந்து இந்த வாட்டி ஒரு புதிய கலரில் கொடுத்துருக்காங்க. ஒரு கிரேயில் வந்து பிளாக் கலரில் வர டிசைனில் பாக்ஸ் இருக்குது. பாக்ஸ் கொஞ்சம் நீளமாக இருக்குது. சரி, இப்போ பாக்ஸ் மேலே எப்பவும் போல் நம்பர் 1 குவாலிட்டி ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஆனால் இந்த வாட்டி இந்த ரியல்மி அப்படின்னு பிரிண்ட் பண்ணது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரி, மற்றபடி ரியல்மி X7 5Gன்னு போட்டிருக்காங்க. சைடில் ரியல்மி லோகோ இருக்குது. இன்னொரு சைடில் வந்து ரியல்மி X7 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. பேக் சைடில் வந்து முக்கியமான ஃபீச்சர்னு சொல்லி நல்லா பெருசாக எழுதி வச்சுருக்காங்க. சரி, இப்போ நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணோன்னே உள்ளே வந்து ரியல்மியோட லோகோ போட்டு அன்கவர் த எக்ஸ்ட்ராடினரி ஸ்பீடு அப்படின்னு போட்டிருக்கு. நெக்ஸ்ட் இப்போ அது உள்ளே வந்து நம்மளோட டிபியூ கேஸ் இருக்குது. சரி, கொஞ்சம் யூஸ் பண்ணதில் கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கும், அதை கண்டுக்க வேணாம். சரி, அதுக்குள்ளே வந்து ரீடிங் மெட்டீரியல் அதாச்சும் நம்ம யூசர் மேனுவல் அதெல்லாம் இருக்குது. இதை பெரும்பாலும் யாரும் படித்து பார்க்க போகிறதில்ல. சரி, நெக்ஸ்ட்டு நம்மளோட ஃபோன் இங்கே இருக்குது. இப்போ நம்ம ஃபோனை கையில் வெளியே எடுத்து, வாவ், இன்ஹேண்ட் ஃபீலிங் நல்லா இருக்குது. ரொம்ப வெயிட்டுன்னு சொல்ல முடியாது, வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது, ஃபீல் ஆகுது. சரி, இப்போ ஃபோனை பூட் பண்ணுவோம். ஓகே, ஃபோனை பூட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம ஃபோனை கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு வேறு என்ன இருக்குது பாக்ஸ்லன்னு பார்க்கும்போது, பாக்ஸ் உள்ளே இருக்க வந்து இதான் முக்கியமான விஷயம். நிறையா பேர் வந்து நிறையா பிராண்ட்ஸ் வந்து இது கொடுக்க மாட்டாங்க. இந்த 3.5mm ஜாக் டு டைப் சி கன்வெர்ட்ரு, ஹெட்ஃபோன் ஜாக் இல்லாத ஃபோன்ஸ்லாம் இது கொடுக்கலாம், நிறையா பிராண்ட்ஸ் கொடுக்குறதில்ல. சரி, நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ட்ராவல் அடாப்டர் பார்க்கும்போது 65 வாட்டுக்கான சூப்பர் டாட் சார்ஜர் கொடுத்துருக்குறாங்க. ஃபோனில் 50 வாட்டு தான் சப்போர்ட் இருக்குது, பட் 65 வாட்டு கொடுத்துருக்குறாங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சிம் இன்ஜெக்டர் டூல். ஓகே, அடுத்து நம்மளோட டைப் சி கேபிள். சரி, ஓகே, இப்போ அன்பாக்ஸ் முடிஞ்சு. இப்போ ஃபோனை பற்றி பார்க்கும்போது ஃபிசிக்கல் பிளேஸ்மெண்ட் வந்து கீழே வந்து ஸ்பீக்கர்ஸ், இது சார்ஜிங் போர்ட், சிம் ஸ்லாட், ப்ரைமரி மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பவர் பட்டன் மட்டும்தான் இருக்குது. இது ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கிடையாது. டாப்பில் வந்து செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது. அதே மாதிரி லெஃப்ட் சைடில் வந்து வால்யூம் ராக்கர்ஸ் கீஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டிசைன்னு பார்த்தோம்னா பின்னாடி வந்து பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு கிளாஸியான ஃபீல் இருக்குது. இப்போ நம்மள்கிட்ட இருக்கிற கலர் பார்த்தீங்கன்னா சில்வர் கிரேவா, ஆமாம், சில்வர் கிரேன்னு சொல்லக்கூடிய கலரு. இந்த ஃபோனில் இன்னொன்று வேரியன்ட் இருக்குது, நெபுலா அப்படிங்கிற ஒரு கலர் இருக்குது. அந்த கலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு எப்படி சொல்கிற ஒரு ப்ரீமியமான ஃபீல் கிடைக்கும். அது எப்படின்னா ஒரு மாதிரி கோல்டு ப்ளஸ் ஒரு மல்டி கலர் ஷேடில் வருது. அதில் ஒரு பிரச்சனை என்னென்னா, அதில் வந்து பின்னாடி டேர் டு லீப் அப்படின்னு சொல்லி நல்லா போல்ட்டாக எழுதியிருக்கு. நம்ம லாஸ்ட்டாக வந்து ரியல்மி 8 ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணியிருப்போம்ல, அந்த ஃபோனில் இருக்கிற மாதிரி பின்னாடி பெருசாக டேர் டு லீப் அப்படின்ட்டு இருக்குது. ஆனால் இப்போ நம்மள்கிட்ட இருக்கிற இந்த சில்வர் கிரே கலரில் அந்த டேர் டு லீப்புங்கிறது இல்லை. அவ்வளோதான் வித்தியாசம். 2 கலர் இருக்குது, அதில் டேர் டு லீப் இருக்கும், இதில் இல்லை. அந்த கலர் கொஞ்சம் ப்ரீமியம் லுக்கு கிடைக்கும். இதுவும் நல்லா தான் இருக்குது. சரி, இப்போ அப்படியே நம்ம வந்து டிசைனை பற்றி பேசுகிறப்ப ஃபோனோட வெயிட் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 190 கிராம்ஸ் இருக்குது இந்த ஃபோனோட வெயிட்டு. ஃபோனை நான் கையில் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. கவர் இல்லாமல், கேஸ் இல்லாமல் யூஸ் பண்ணும்போது ஃபோனு வந்து வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. அப்படியே நம்ம இப்போ டிஸ்பிளேயை பற்றி பார்த்தோம்னா இந்த ஃபோனில் வந்து 6.4 இன்ச்சுக்கான சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது இதில் வந்து 60 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. இந்த பட்ஜெட்டில் வந்து அவங்க 120 அட்லீஸ்ட் 90 ஹெர்ட்ஸ் ஆச்சும் கொடுத்துருக்கலாம். பட் ஸ்டாண்டர்டாக 60 ஹெர்ட்ஸ் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளேயில் வந்து 600 நிட்ஸ் பிரைட்னஸ் இருக்குது. இன்டோரில் வந்து பிரைட்னஸை பற்றி குறை சொல்கிற மாதிரி இல்லை, அவுட்டோர்லேயும் நல்லா தான் இருக்குது. ரொம்ப வெயிலில் இருக்கும்போது மட்டும்தான் நம்மளுக்கு பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மற்றபடி அவுட்டோரில் பெருசாக குறை சொல்லிக்கிற அளவுக்குலாம் இல்லை, பிரைட்னஸ் நல்லா தான் இருக்குது. டிஸ்பிளேவும் சூப்பராக இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு சூப்பர் AMOLED டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளேயில் வந்து நம்மளுக்கு In-Display Fingerprint சென்சாரும் இருக்குது. இப்போ வந்து நிறைய பிராண்ட்ஸ் வந்து என்ன தான் 20,000 இருக்கட்டும், 20,000 இருக்கட்டும், நிறையா பேர் இந்த In-Display Fingerprint கொடுக்காம சைட் மவுண்டடே தான் கொடுப்பாங்க.
பட் ரியல்மி வந்து இன்டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஏன்னா பர்சனலாக சைட் மவுண்டடை கம்பேர் பண்ணும்போது இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் நிறைய பேருக்கு வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டு தான் பிடிக்கும். அந்த வகையில் வந்து இவங்க இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்தது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். அதே மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட்டோ குறை சொல்கிற மாதிரி இல்லை, ரொம்ப லேட் ஆகலை, ஆனால் கரெக்டாக அன்லாக் பண்ணுது. ரொம்ப லேட்டெல்லாம் சொல்ல முடியாது, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே அன்லாக் பண்ணுது. அதே மாதிரி ஃபேஸ் அன்லாக்னு பார்க்கும்போது ஃபேஸ் அன்லாக் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக அன்லாக் பண்ணுது. ஃபிங்கர் பிரிண்ட்டை விட ஃபேஸ் அன்லாக் ஈஸியாக இருக்குது. ஃபோனை இப்படி ஆன் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து அன்லாக் ஆகிடுது. இந்த ஃபோனோட ரேம் அண்ட் ஸ்டோரேஜ்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் வந்து LPDDR4X ரேம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் UFS 2.1 ஸ்டோரேஜ் டைப்பும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட ஓஎஸை பற்றி பார்க்கும்போது இந்த ஃபோனில் வந்து Realme UI 2.0வும் அதோட Android 11 மேலே ரன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ரியல்மியை பற்றி சொல்லவே தேவையில்ல, நிறையா கஸ்டமைஸ் ஆப்ஷன் இருக்குது. நம்மளுக்கு வந்து பர்சனலைசேஷன் அப்படின்னு சொல்லி செட்டிங்ஸில் ஒரு தனி ஆப்ஷன் இருக்குது. அது உள்ள நம்ம போகிறது மூலமாக நம்மளுக்கு வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் பாராக இருக்கட்டும், நம்ம செட்டிங்ஸில் நம்மளுக்கு கலர் சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், நம்மளுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் யூஸ் பண்ணும்போது அதில் வர அனிமேஷன் சேஞ்ச் பண்ணுறது, ஐகான் பேக்கு, ஐகான் சைஸு, ஃபாண்ட்டு, அதே மாதிரி நிறைய விஷயத்தை வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியுது. நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட ப்ராசஸரை பற்றி பார்ப்போமா? சரி, இப்போ இந்த ஃபோனில் என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 800U அப்படின்னு சொல்லி ஒரு 7 நானோமீட்டரில் பில்ட் பண்ண ஒரு புதிய ப்ராசஸர் தான் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 5G ப்ராசஸர். அட்ட டயத்தில் வந்து நம்மளால் டியூல் 5G யூஸ் பண்ணிக்க முடியாது. அதாச்சு SIM1 SIM2 ரெண்டு சிம்லேயுமே நம்மளால் 5G யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த மொபைலில். அது கூடவே நம்மளுக்கு வந்து இந்த ஃபோனில் 4 5G பேண்டுக்கான சப்போர்ட் இருக்குது. ப்ராசஸரை பற்றி பார்க்கும்போது ப்ராசஸரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து எந்த இடத்துல குறை சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை, நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது. நாங்கள் சில கேம்ஸ் எல்லாம் விளாண்டப்ப எந்த இடத்துலையுமே நாங்கள் லேகிங் இஷ்யூ பெருசாக ஃபேஸ் பண்ணலை. அதே மாதிரி இந்த ஃபோனை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறப்பையும் எந்த இடத்துலையும் இந்த லேகிங் இஷ்யூலாம் பெருசாக இல்லை. ப்ராசஸரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே தான் இருக்குது. இப்போ நம்ம பேட்டரின்னு பார்க்கும்போது ஃபோனில் வந்து 4310 mAhக்கான பேட்டரி கொடுத்துருக்குறாங்க. 5000 mAh கொடுத்துருக்கலாம் சரி, ஆனால் 4310 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த பேட்டரியை ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து 50 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. நீங்கள் 50 வாட்டில் சார்ஜ் பண்ணும்போது வித்தின் அன் ஹவர், இந்த 50 to 1 hour இந்த ரேஞ்சிலே உங்களுக்கு வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிடும். பாக்ஸில் வந்து 65 வாட்க்கான சார்ஜர் இருக்குது. நம்மளுக்கு 50 வாட் சப்போர்ட் இருந்தாலும் 65 வாட்டு கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். சரி, இப்போ அதே மாதிரி இந்த ஃபோனில் வந்து ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. நீங்கள் ரெண்டு சைடும் டைப் சி இருக்கிற டேட்டா கேபிள் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எப்போயாச்சும் பவர் பேங்க் மாதிரி கூட இந்த ஃபோனை யூஸ் பண்ணிக்கலாம். என்னத்தான் பேட்டரியோட இது MAH வந்து 4310 mAh கொடுத்தாலும் 5000 mAhக்கு ஈக்குவலாக வந்து பேட்டரி தாங்கக்கூடிய அளவுக்கு ஆப்டிமைசேஷன் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து நீங்கள் ரொம்ப லைட் யூசேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு மேலே, 1.5 நாளுன்னு சொல்ல முடியாது, ஒரு நாளைக்கு கொஞ்சம் மேலே யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஹெவியாக கேம்ஸ் எல்லாம் விளாண்டிங்கன்னா கூட உங்களுக்கு அப்படியே போட்டு அடிச்சு மார்னிங்லேருந்து ஒரு ஈவினிங்கை தாண்டிடும் ஃபோனு சார்ஜ். அதனால் என்னத்தான் 4310 mAh இருந்தாலும் பேட்டரி ஆப்டிமைசேஷன் நல்லா பண்ணியிருக்கிறாங்க, சார்ஜ் நல்லா நிற்கிது. இப்போ வரையும் 5G நம்ம நாட்டில் இல்லை, அதனால் இப்போதைக்கு பேட்டரியில் எந்த பிரச்சனையும் இல்லை. 5G வந்த பிறகு 5G நம்ம யூஸ் பண்ணுறப்ப சார்ஜ் நிற்கிதா இல்லை 5G யூஸ் பண்ணுறதுனால சார்ஜ் அதிகம் ட்ரைன் ஆகுதா அப்படின்னு சொல்லி இப்போ நம்மளால் சொல்ல முடியாது, கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த ஃபோனில் என்ன ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ரியல்மி எந்த இடத்துலையுமே மென்ஷன் பண்ணல. என்ன ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லி இப்போ வரையும் நம்மளுக்கு தெரியாது. சரி, இப்போ அடுத்து வந்து நம்ம கேமரா அப்படின்னு பார்க்கும்போது பின்னாடி வந்து நம்மளுக்கு வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து நம்ம ஓப்போ ரெனோவில் பார்த்துருப்போம்ல, அதே மாதிரி தான் இருக்குது. சரி, இப்போ இதில் வந்து பிரைமரி கேமரான்னு பார்க்கும்போது 64 மெகாபிக்சலுக்கான பிரைமரி சென்சார் கொடுத்துருக்காங்க. அது கூடவே 8 மெகாபிக்சலில் அல்ட்ரா வைட் சென்சாரும் 2 மெகாபிக்சல் மேக்ரோவும் இருக்குது. இந்த கடைசி 2 மெகாபிக்சலில் ஒரு 5 கொடுத்துருக்கலாம், இல்லைனா மேக்ரோவுக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் டெலிஃபோட்டோ அந்த மாதிரி கொடுத்துருக்கலாம், ஆனால் கொடுக்கல. சரி, அதுக்கப்புறமா செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து டிஸ்பிளேயில் பஞ்சோலில் வந்து நம்ம 60 மெகாபிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமராவும் இந்த ஃபோனில் இருக்குது. கேமரா சாம்பிள்ஸ் பார்த்துருப்பீங்க, எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் என்ன நினைக்கிறேன்னா, எப்பவுமே இந்த கேமராவை பொறுத்தவரை நம்மளுக்கு வந்து டீசெண்டான லைட்டிங்கில் நல்ல ஒரு அவுட்புட் கிடைக்கிது, நல்லா தான் இருக்குது. பட் லோ லைட்டு அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து அங்கங்கே நிறையா நாய்ஸ் தெரியுது. இந்த நைட் டைமில் நம்ம செல்ஃபி எடுத்தாலும் சரி, ரியர் கேமரா யூஸ் பண்ணாலும் சரி, நிறைய இடத்துல நாய்ஸ் வந்து
நல்லாவே தெரியுது. அதனால் நல்ல லைட்டிங் பகலில் பிரச்சனை இல்லை, நைட் டைம்னு பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ஆப்டிமைசேஷன் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி மோட்ஸ்லாம் நிறையா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நிறையா மோட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி சினிமேட்டிக் மோடு நம்ம வந்து என்னத்தான் இருந்தாலும் நம்ம ஃபோன்லலாம் ப்ரோ மோட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது வந்து ஃபோட்டோவுக்கு மட்டும்தான் நிறையா ஃபோனில் யூஸ் பண்ண முடியும். வீடியோக்கு வந்து அந்த ப்ரோ மோடு சப்போர்ட் ஆகாது. நம்ம சேச்சுரேஷன், எக்ஸ்போஷன், பிரைட்னஸ் இதெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஃபோட்டோ எடுத்துக்க முடியும். ஆனால் இந்த ஃபோனில் வந்து சினிமேட்டிக் மோடு அப்படின்னு சொல்லி கொடுத்து அதில் வந்து நம்ம வீடியோவும் எடுக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது. அந்த லோ லைட்டு அந்த நாய்ஸை மட்டும் இன்னும் கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கலாங்கிறது மட்டும்தான் ஒரு சின்ன குறைன்னு கூட சொல்லலாம். இந்த ஃபோனில் உள்ள சூப்பர் ஸ்டடி மோடை வச்சு யூஸ் பண்ணி பார்த்தோம். அவ்வளோவா ஷேக்காலாம் இல்லை, நல்லா தான் இருக்குது, சூப்பர் ஸ்டடி இருக்குது. அதே சமயத்தில் வந்து நம்ம வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம ரியர் கேமரா யூஸ் பண்ணி 4K 30 FPS வரையும் வீடியோ எடுத்துக்க முடியும். செல்ஃபியில் பார்க்கும்போது 1080p வரையும் தான் இருக்குது. செல்ஃபியில் 4K எதிர்பார்க்க முடியாது. சரி, இப்போ ரியரில் 4K இருக்குது. நம்ம மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து 4K யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா அதுக்கும் சில ரீசன்ஸ் இருக்குது. ஏன்னா 4K யூஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப அதிகமாக அந்த வீடியோ எடுக்கிறப்ப நம்ம வீடியோவோட சைஸ் அதிகமாகவும் நம்மளுக்கு ஸ்டோரேஜ் நிறையா போகும். இந்த ஃபோனில் வந்து ஸ்டோரேஜ்னு பார்க்கும்போது ஸ்டோரேஜ் வந்து 128 GB தான் ஸ்டாண்டர்டாக இருக்குது. நம்ம ரேம் வேணால் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர 6 GB 8 GB இன்க்ரீஸ் ஆகுமே தவிர ஸ்டோரேஜ் நம்மளால் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. SD கார்டு ஆப்ஷனும் கொடுக்கல. 2 சிம் மட்டும்தான் போட முடியும், SD கார்டு போடுற ஆப்ஷன் கொடுக்கல. ஸோ அதனால தான் இந்த விஷயத்த சொல்கிறேன், 4K யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்கங்கிற மாதிரி. அதனால சொல்கிறேன். சரி, இப்போ வந்து வேரியண்ட்டை பற்றி பார்க்கும்போது 2 வேரியண்ட்டில் இந்த ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. 2 வேரியண்ட் என்னன்னா நம்மளுக்கு வந்து 6 128 ஜிபியும் 8 128 ஜிபின்னு சொல்லி 2 வேரியண்ட்டில் இந்த ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் இந்த நெபுலா கலருக்கு வந்து ப்ரைஸு நெபுலா கலரை கம்பேர் பண்ணும்போது சம்டைம்ஸ் இந்த சில்வர் கிரே வந்து ஒரு 500 ருபீஸ் கம்மியாக வருது. இப்போ அமேசானில் நான் பார்த்தப்ப அந்த நெபுலா வந்து 20,000னா இது வந்து 19,500 அந்த ரேஞ்சில் இருக்குது. அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த 6 128 அந்த வேரியண்ட் வந்து 20,000 ஓவராலாக சொல்கிறேன். ஓவராலாக 20,000னோ, அதுவே 8 GB 128 ஜிபிங்கிறது வந்து 22,000 அப்படிங்கிற ப்ரைஸ் வரையும் இப்போ வந்து விற்றுட்ருக்காங்க. ஓகே, ஆல் ஓவர் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ஃபோனு ஒர்த்துன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இந்த ஃபோனை வந்து ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி உங்களோட சஜஷனை கீழே சொல்லுங்கள். இதுக்கு காம்படிஷனாக இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா Mi 10i இருக்குது, iQ Z3 இருக்குது. iQ Z3யோட ரிவ்யூவும் நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டாச்சு. வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், எண்ட் ஸ்க்ரீன் ஐகார்ட்லையும் கொடுக்குறேன். இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு போய் பாருங்கள். சரி, வேறு என்ன நினைக்கிறீங்க இந்த ஃபோனை பற்றி? இந்த ஃபோனை பற்றி ஏதாச்சும் நினைக்கிறதா இருந்தாலும் நீங்கள் கீழே சொல்லலாம். வேறு ஏதாச்சும் நம்ம சேனலில் என்ன வீடியோ நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, வேறு என்ன வீடியோஸ் நம்ம சேனலில் போடலான்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுக்கறதுக்காக. சரி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணிங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தமிழில் பேசுவோம், தமிழை வளர்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.